ஓம் சாந்தி. பாபா அவ்யக்த வாணியில் நமக்கு என்ன சொன்னாரோ, நாம் என்ன கேட்டோமோ, அந்த அவ்யக்த வாணியினுடைய அடிப்படையில் யோகா செய்ய போகிறோம். நான் முழுவதும் கமெண்ட்ரியே கொடுத்துட்டே போய்கொண்டிருக்க மாட்டேன். ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும் போதும் அந்த பாயிண்டினுடைய ஸ்வரூபமாக ஆகிவிட வேண்டும். அனுபவம் செய்யுங்கன்னு சொல்லும்போது அதனுடைய ஸ்வரூபமாகி அனுபவம் செய்யணும். ஓம் சாந்தி. நான் விசேஷமான ஆத்மா. கோடியிலும் ஒரு சிலர், அந்த ஒரு சிலரிலும் ஒருவனாக இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா நான். இன்று என் உள்ளத்தை தொட்ட பாயிண்ட், உலகத்தவர் பார்வையில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் பகவானுடைய பார்வையில் இல்லை. ஆனால் பகவானுடைய பார்வையில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் உலகத்தவருடைய பார்வையில் இல்லை. நான் உலகத்தவருடைய பார்வையில் இல்லை. ஆனால் பகவானுடைய பார்வையில் இருக்கும் விசேஷமான ஆத்மா. சுத்தம் மற்றும் விதிப்பூர்வமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய பிராமண ஆத்மா நான். நான் ஆத்மா ஆதாரமூர்த்தியாக இருக்கின்றேன். இந்த உலகத்தை சிரேஷ்டமானதாக, சம்பன்னமாக ஆக்கக்கூடிய ஆதாரமூர்த்தி நான். பிற ஆத்மாக்களை முன்னேற்றம் அடையச் செய்யும் உதாரமூர்த்தி. ஆதாரமூர்த்தியாகிய ஆத்மா நான். பாப் தாதாவுடன் இணைந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கின்றேன். கோயிலில் என்னுடைய பக்தர்கள் அநேக விதிகள் மூலமாக என்னை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிலர் கீர்த்தனை பாடுகின்றார்கள். என்னுடைய மகிமையை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். பூஜை அர்ச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது.
அனுபவம் செய்யுங்கள். கோயிலில் என் ஆத்மா மூர்த்தியாக வீற்றிருக்கின்றது. பக்தர்களுடைய குரல் காதில் ஒலிக்கின்றது. நான் ஆத்மா துக்கமா சாந்தியில் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியினுடைய அஞ்சலி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஞானம் என்ற மூன்றாவது கண் இல்லாதவர்களுக்கு தெய்வீகமான மூன்றாவது கண் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அனுபவம் செய்யுங்கள். அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு இலக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அனைவருக்கும் பிராப்தி அனுபவம் ஆகிக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் 3 பெரிய அத்தாரிட்டிகள் இருக்கின்றன. விஞ்ஞானத்தினுடைய அத்தாரிட்டி, தர்ம நீதிக்கான அத்தாரிட்டி, ராஜநீதிக்கான அத்தாரிட்டி, ஆனால் இவற்றையெல்லாம் விட மிகப்பெரிய அத்தாரிட்டி பரமாத்ம அனுபவம் என்ற அத்தாரிட்டி என்னிடம் இருக்கின்றது. என்னுடைய நினைவு சின்னத்தை நினைத்து பார்க்கின்றேன். மகாபாரத யுத்தத்தில் ஒரு புறம் பெரிய சேனை அக்ஜோனி சேனை இருக்கின்றது, மறுபுறம் ஒரே ஒரு பகவான் மட்டுமே என்னிடத்தில் இறைவனை அனுபவம் செய்த அத்தாரிட்டி இருக்கின்றது. இந்த உலகத்தின் நாலாபுறங்களிலும் டென்ஷன் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. அதிருப்தியான சூழ்நிலை, தமோ பிரதானமான வாயு மண்டலத்தினுடைய குழப்பம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் ஆத்மா
ஆடாத அசையாத நிலையில் இருக்கின்றேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயமற்று இருப்பதற்கான சக்தி பாபாவிடமிருந்து எனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் பயமற்ற ஆத்மா. நான் ஆத்மா, அனைவருக்கும் உண்மையான யதார்த்தமான மேலும் அழியாத பரமாத்மா தந்தையின் ஆதரவை அடையும் வழியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா, பாபாவோடு இருக்கின்றேன். பாபா என்னோடு இருக்கின்றார். அனைத்தையும் விட பெரிய அத்தாரிட்டி பரமாத்மா அனுபவம் என்ற அத்தாரிட்டி. நான் எவ்வளோ பாக்கியசாலி. நான் ஆத்மா, அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஈஸ்வரிய மார்க்கத்தை காட்டிக்கொண்டிருக்கின்றேன். உங்கள் எதிரில் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து சகோதர ஆத்மாக்களையும் எமோஜி செய்யுங்கள். ஹே ஆத்மாக்களே, வாருங்கள். நம்முடைய தந்தை பரமாத்மாவை கண்டறிந்து அவரிடமிருந்து முக்தி, ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை வாங்குவதற்காக வாருங்கள். பெரியதிலும் பெரிய மாலை பூச்சண்டை உருவாக்கி பாப்தாதாவிற்கு முன்னால் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஊக்கம், உற்சாகம் எனக்குள் நிறைந்திருக்கின்றது. ஆத்மா நான் பாபாவின் காரியத்தில் சகயோகியாக இருக்கின்றேன். நிமித்தமாக இருக்கின்றேன். பாபா சாதாரணமாக இருந்த என் ஆத்மாவை நீங்கள் என்ன ஆக்கிவிட்டீர்கள்? எங்கோ ஒரு மூலையில் யாருக்குமே தெரியாமல் இருந்த என்னை பேர் அடையாளம் கூட அழிந்துவிட்ட என்னை இந்த உலகத்தின் முன்னால் புகழடைய செய்துவிட்டீர்கள் பாபா. நான் ஆத்மா, பகவானுடைய கண்களில் கலந்திருக்கும் கண்ணின் மணியாக இருக்கின்றேன். அனுபவம் செய்யுங்கள். இந்த முழு உலகத்தில் இருந்தும் தனிப்பட்ட ஃபரிஷ்தா நான். என்னைச் சுற்றிலும் ஒளியும் சக்தியும் சூழ்ந்திருக்கின்றது. ஃபரிஷ்தா நான். ஒளி வட்டத்திற்குள் இருக்கின்றேன். நான் பாபாவுக்கு சமமாக அசம்பவத்தை சம்பவமாக்கக்கூடிய ஆத்மா. பகவானே என்னோடு இருக்கும் பொழுது என்னால் எதை செய்ய முடியாது?
என்னால் முடியவில்லை என்றாலும் செய்விப்பவர் அவர் அல்லவா? நான் அவருக்கு கருவிதானே. தைரியமாக நான் அடியெடுத்து வைக்கும் பொழுது பாபாவின் உதவி எனக்கு கிடைக்கின்றது. தெய்வீக பரிவாரத்தின் உதவியும் எனக்கு கிடைக்கின்றது. எப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பரிவாரம்! இந்த ஒரு அன்பான பரிவாரம் எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. உண்மையான அன்பை கொடுக்கும் பரிவாரம். சுயநலமற்ற அன்பை கொடுக்கும் பரிவாரம். இப்படிப்பட்ட பரிவாரம் உலகத்தில் வேறு எவருக்குமே கிடைக்காது. பரிவாரத்தின் மூலமாக, பாப்தாதா மூலமாக உங்களுக்கு கிடைத்த உதவி, அனுபவம், சிறிது நேரம் அந்த அனுபவத்தை நினைவு செய்து பாபாவின் அன்பில், பரிவாரத்தின் அன்பில் மூழ்குங்கள். நினைத்து பார்க்கின்றேன், ஒன்றா ரெண்டா, எண்ணவே முடியாது. அடி அடியிலும் பாப்தாதா என் கூடவே இருக்கின்றார். சாதாரணமானவர்களே, மகானாக்கக்கூடிய ஆத்மா நான். பலஹீனமானவர்களே, மகான பலசாலி ஆக்கும் ஆத்மா நான். பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் நாலேஜ் ஃபுல்லாக இருக்கின்ற அனைவரை காட்டிலும் உயர்ந்த பாக்கியத்தை பிராப்தியாக அடையக்கூடிய இறைவனின் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை நான். கோடியிலும் கோடியிலும் ஒரு சிலர், அந்த ஒரு சிலரிலும் ஒருவனாக இருக்கும் ஆத்மா நான்.
பாப் தாதா என் ஆத்மா மூலமாக குப்தமான ரூபத்தில் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் செய்வித்துக் கொண்டே இருக்கின்றார். என் மூலமாக பாபா குப்தமாக என்ன காரியங்களை செய்விக்கின்றார் என்பதை நான் சிந்தித்து பார்க்கின்றேன். சற்று நேரம் சிந்தியுங்கள். முழு உலகிலும் பாபா பிரத்யட்சமாகிக் கொண்டிருக்கின்ற அஞ்ஞான உறக்கத்தில் கும்பகர்ண தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றேன். பாபாவிற்கு நான் ஒரு கருவியாக இருக்கின்றேன். பாபாவிடமிருந்து தங்களின் ஜென்ம ஜென்ம அதிகாரத்தை அவர்கள் பிராப்தியாக அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் கருணை உள்ளம் படைத்த ஆத்மா. பாப் தாதாவின் மிக செல்லமான குழந்தையாக இருக்கின்றேன். சரீரத்தினால் பாபாவிடமிருந்து நான் வெகு தூரத்தில் இருக்கின்றேன். ஆனால் மனதால் அவருக்கு மிக அருகில் இருக்கின்றேன். நான் பாபாவினுடைய நியர் மற்றும் டியர் குழந்தையாக இருக்கின்றேன். பாபாவுக்கு அருகில் இருக்கின்றேன். அவருடைய அன்பான குழந்தையாக இருக்கின்றேன். பாபாவினுடைய கண்களில் மணியாக கலந்திருக்கும் ஆத்மா நான். அவருடைய கண்ணின் மணி சுயம் பகவானுடைய கண்களில் நான் ஆத்மா மணியாக இருக்கின்றேன்.
இந்த உலகத்திற்கே ஒளி கொடுக்கக்கூடிய ஆத்மா நான். பாபாவிற்கு வெகு அருகில் இருக்கக்கூடிய ரத்தினம் நான். அனுபவம் செய்யுங்கள். பாபாவுக்கு அருகில் இருப்பதால் எப்போதும் அவருடைய சக்தி நம் ஆத்மாவில் நிறைந்து கொண்டே இருக்கும். பாபாவிற்கு அருகில் இருப்பதால் அவருடைய பார்வை நம் மீது எப்போதும் இருக்கும். பாதுகாப்பின் அனுபவம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். பாப் தாதாவினுடைய பாதுகாப்பு சக்தி என் ஆத்மாவிற்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. அனுபவம் செய்யுங்கள். சுயம் பகவான் சர்வ சக்திகளினால் என் ஆத்மாவை நிறைத்துக் கொண்டிருக்கின்ற சர்வ சக்திவானுடைய குழந்தை நான். மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன். பாபா என் ஆத்மாவிற்கு சதா முன்னேறிக்கொண்டே இருப்பதற்கான வரதானம் கொடுத்து கொண்டிருக்கின்ற பாப் தாதாவின் ஆசீர்வாதமிக்க கரங்கள் என் தலை மீது இருக்கின்றது. என் புத்தி சக்தியின் மூலமாக என்னை சுற்றிலும் ஒளி உடலை நான் அனுபவம் செய்கின்றேன். ஃபரிஷ்தா நான். மேலே பறந்து செல்கின்றேன். சூட்சும உலகத்தை கடந்து என்னுடைய நிஜமான தாமம் பரந்தாம வீட்டிற்கு பறந்து செல்கின்றேன். நிராகார உலகத்தில் வசிக்கும் ஆத்மா நான். அங்கிருந்து இந்த உலகத்திற்கு நான் அவதாரம் செய்திருக்கின்றேன். நான் ஆத்மா
இந்த மரண உலகத்தை சேர்ந்தவன் அல்ல. அவதரித்திருக்கும் ஆத்மா நான். இந்த உலகத்தில் நான் தனிப்பட்ட ஆத்மா. உயர்ந்த காரியம் செய்வதற்காக இவ்வுலகிற்கு அவதரித்திருக்கின்றேன். நான் தனிப்பட்ட ஒரு அன்பான ஆத்மாவாக இருக்கின்றேன். என்னை நான் அவதாரம் என்று நினைக்கும் பொழுது மனதில் உயர்ந்த எண்ணங்கள் எழுகின்றது. மனம் லேசாக இருக்கின்றது. முழு உலகத்திற்கும் நன்மை செய்வதற்காக நான் அவதரித்திருக்கின்றேன். ஆதாரமூர்த்தி, அனைத்து ஆத்மாக்களையும் முன்னேற செய்வதற்கான உதாரமூர்த்தியாக இருக்கின்றேன். நல்ல எண்ணங்களை நினைக்க நினைக்க என்னை சுற்றிலும் ஒளியானது அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. ஃபரிஷ்தா நான். பூமி உருண்டையின் மீது நிற்கின்றேன். பாபாவிடமிருந்து நான் அடைந்த பிராப்திகளை ஒளிக்கதிர்களாக மாற்றி இந்த பூமி முழுவதும் பரப்புகின்றேன். பஞ்ச தத்துவங்களுக்கும் கொடுக்கின்றேன். பஞ்ச தத்துவங்களுக்கும் மனதார நன்றி சொல்கின்றேன். நான் உண்பதற்கு பலவிதமான ருசிமிக்க உணவை கொடுப்பதற்காக
பூமி தாய்க்கு நன்றி கூறுகின்றேன். எப்பொழுது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் பூமிக்கு நன்றி சொல்லுங்கள். சுத்தமான நீரை நான் பருக கொடுத்து கொண்டிருக்கும் ஜலதேவிக்கும் என் நன்றியை தெரிவிக்கின்றேன். நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான சுத்தமான காற்றை கொடுத்து கொண்டிருக்கும் வாயு தேவனுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஆகாச தேவனுக்கும் அக்னி தேவனுக்கும் கூட மனதார நன்றி சொல்கின்றேன். அனைவருக்கும் நன்மை செய்யும் ஆத்மா நான். இந்த பூமிக்கு இறங்கி வருகின்றேன். என் மனம் மிக லேசாக, திருப்தியாக, சந்தோஷமாக இருக்கின்றது. ஓம் சாந்தி.